நீண்ட காலமாக அரசியல் ரீதியான தீர்வை தேடும் இந்நாட்டு மக்கள் ஒருபோதும் பொருளாதாரத்தின் பக்கம் தீர்வை தேடவில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். விஷன் கேயா, நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா. மன்னாரில் நேற்று இடம்பெற்ற இளையோர் மற்றும் வர்த்தகர்களுடனான சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். ආපහු අපි රැකියා බිහි කරන්නට තියෙනවා. අපි බිහි කරන්න තියෙන්නේ ගිය අවුරුදු 4ටත් අනාගතයෙන් ওই සියලු දෙනාටම. ඉතින් මමත් බලන්නේ දියුණු රටවල් වාගේ ලංකාවත් මේ මාර්ගය ගෙනියන්න. ස්වයං රැකියා, ස්මාර්ට් ඇග්‍රිකල්චර් රැකියා ඔක්කොම අපි බිහි කරන්නට යනවා. கோவிட் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக 4 வருடங்களாக தொழில்களை வழங்க முடியாமல் போனதோடு தொழில் கிடைத்த பலரும் அவற்றை இழந்து நிற்கும் நிலைமையும் ஏற்பட்டது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியுள்ளது. அதனால் புதிய பாதையில் சென்று தொழில் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டுமா, இல்லாவிட்டால் பழைய முறையில் சென்று வீழ்ச்சியடைவதா என்பதை தீர்மானிக்க வேண்டும். அதனையடுத்து மன்னார் மாவட்ட வர்த்தகர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அரசாங்கம் முன்மொழிந்திருக்கும் வேலை திட்டங்களுடன் முன்னோக்கி பயணிக்கும் பட்சத்தில் எதிர்காலத்தில் பெருமளவான முதலீட்டாளர்கள் நாட்டிற்கு வருகை தருவார்கள் என்று சுட்டிக்காட்டினார். අපි ආනයනය කළා ඒකට ගෙවන්න අපිට මුදල් තිබුණේ. ඉතින් අපි මුදල් ණයට ගත්තා. ඒ මුදල් ගෙවන්න අපි තවත් මුදල් ණයට ගත්තා. ඒ මුදල් ගෙවන්න අපි තවත් මුදල් ණයට ගත්තා. ඉතින් ඔය යන විදිහට දවසක් අපි කඩා වැටෙන්න තිබුණානේ. ඉතින් ආර්ථිකය කඩා වැටුනහම වගකීම බාර ගන්න කවුරුවත් හිටියේ නැහැ. සාමාන්‍ය අගමැතිතුමා අයින් වුණාම ආණ්ඩුව ගෙනියන්න බෑ කියලා එයාගේ පක්ෂයට විපක්ෂ නායකතුමාට එන්න කියන්න ඕනේ. විපක්ෂ නායකතුමාට ඒ වුණ කිව්වම විපක්ෂ නායකතුමා ඒවලම දුවගෙන ගියා ජනාධිපති මන්දිරෙන්. අල්ලගන්න බැරුණ පැය 24කට. காலத்துக்கு காலம் பொருளாதார கொள்கைகளை மாற்றிக்கொள்ளாமல் சரியான பொருளாதார கொள்கைகளை தொடர்ச்சியாக பின்பற்றினால் நாடு முன்னேற்றமடையும். அதற்கமைவாகவே பொருளாதார மறுசீரமைப்பு சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனை எந்த ஒரு அரசாங்கமும் முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும். நீண்ட காலமாக அரசியல் ரீதியான தீர்வை தேடும் இந்நாட்டு மக்கள் ஒருபோதும் பொருளாதாரத்தின் பக்கம் தீர்வை தேடவில்லை. சரியான பொருளாதார கொள்கையின் ஊடாக மாத்திரமே நாட்டை கட்டியெழுப்ப முடியும். சரிவடைந்திருக்கும் பொருளாதாரத்தை குறுகிய காலத்தில் கட்டியெழுப்ப என்னால் முடிந்தது. பொருளாதாரம் வலுவடையும் போது அதன் பலன்கள் சகல தரப்பினருக்கும் கிடைக்கும் என ஜனாதிபதி இதன் போது தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது.